மருத்துவர் ஐயா கூட என்ன ரொம்ப கோவப்படுவார். என்ன கோவப்படுவார்னா, சரி மணி கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி போய் அன்புபடி கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு பொறுத்தாங்க. அது இப்போ அவ்வளவு பிரிச்சு போய் நடைப்பயணம் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பண்றாரு. இப்போ கொலைவெறி தாக்குதலாம் நடக்குது. இது தேவையா? இது கட்சி வளர்ச்சி பயன்படுமா? ஐயா வந்து ஒற்றுமைன்னு தொடர்ந்து நீங்க வலியுறுத்தி இருக்கீங்க. நான் அன்புமணி பொறுத்த வரைக்கும் சில துரோகிகள் ஐயாவை சுத்தி இருக்கிற வரைக்கும் சேர மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? அதாவது அவர் சொன்னது தீய சக்திகள், துரோகிகள், அவங்க கிட்ட இருக்கிற தீய சக்தின்னு சொல்றாரு, துரோகிகள்னு சொல்றாரு, கைகூலிகள்னு சொல்றாரு. இந்த கைகூலிகள் இருக்கிற வரைக்கும் நான் அப்பா கிட்ட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நான் ரொம்ப சொல்றேன், இந்த தினக்கூலி, இந்த கைகூலி, துரோகி, தீய சக்தி யாருன்னு சொன்னா, இவங்கனாலதான் அவர் இருக்கிறாருன்னு சொன்னா தாராளம் வந்து பாக்கட்டும். அந்த தீய சக்தி யார் யாரு சொன்னா விளைவிக்கிறோம், அப்போது நல்லது நடக்குமான்னு பார்ப்போம். யார் யாரு தீய சக்தி, துரோகிகள், கைகூலிகள் சொன்னா விலகிட்டா வந்து பார்க்கணும் தானே, விலகிட்டா வந்து பார்க்கலாம் தானே, பார்க்கலாம். இன்னொன்னு, ஏன் இப்போ மருத்துவமனையில் இருந்தாரு வந்து பாக்குறது தீய சக்திகளும் துரோகிகளும் கைகூலிகளும் வேண்டாம்னா தடுத்தாங்க. அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு, இந்த சக்திகள்லாம் வேண்டாம்னா தடுத்தாங்க. திருமண நாள் வந்துச்சு, வேண்டாம்னா தடுத்தாங்க. யாரும் தடுக்கல. இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன், 4 மாசமா ஒன்னா சேரணும் சொல்றதுனால பயன் இல்லை. இந்த மருத்துவர் ஐயா கூட என்ன ரொம்ப கோவப்படுவார். என்ன கோவப்படுவார்னா, சரி மணி கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி போய் அன்புபடி கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு பொறுத்தாங்க. அது இப்போ அவ்வளவு பிரிச்சு போய் நடைப்பயணம் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பண்றாரு. இப்போ கொலைவெறி தாக்குதலாம் நடக்குது. இது தேவையா? இது கட்சி வளர்ச்சி பயன்படுமா? அப்பாவை பார்த்தா ஒரே வாரத்துல கூட இருந்து செயல்படுறா, முடிஞ்சு போச்சு. அதுதானே ஒட்டுமொத்த பாட்டாளி மக்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு இழப்புன்னு சொன்னா கூட பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு வலிமையான சக்திங்கிறது நாடு உணர்ந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை? ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு. கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு, அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. ஏற்கனவே சமூக ஊடகங்கள்ல 3 மாசத்துக்கு மேலே எப்ப பாமக பிரிஞ்சிச்சோ அப்பத்துல இருந்து மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த தலைவர் நீங்களா இருந்தாலும் அன்புமணியா இருந்தாலும் உங்க கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தல. இந்நிலையில சமூக அந்த பகுதியிலேயே பொதுக்குழு கூட்டம் நடத்துறீங்களா? இந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? இல்ல இந்த இதுக்கு வந்து இந்த மோதலுக்கு காரணம் வந்து திமுக கூடுதல் பேர்ல தான் நடக்குதுன்னு சொல்லி அன்புமணியை குற்றச்சாட்டுறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியில 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இன்னொருத்துக்கு மேல எப்படி சண்டை போட முடியும்? நானும் ரத்தன்னா சண்டை போட்டுக்கிறோம். எங்க 2 பேருக்கு சண்டைக்கு அருள் காரணமா இருக்க முடியுமா? அருள் மேல ஏன் போய் நான் பழி சொல்லிட்டேன்? தேவையில்லாத ஒண்ணு. அடுத்தவங்க மேல பழி சொல்றது தேவையற்ற ஒண்ணு. சரி, அடுத்தவங்க மேல பழி சொல்றதை விட அப்பா கூட இருப்ப நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம், முடிஞ்சு போச்சு. எதுக்கு அடுத்தவங்க குறை சொல்றாங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.